அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன என்பதனை நாம் கண்டுகொண்டு அதற்கு எவ்வாறு தீர்வு பெறுவது என்பதனை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சில பிரச்சனைகளுக்கு தீர்வை இறைவன் சில விஷயங்களை வைத்திருப்பான். அதனை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிறந்த வழிமுறை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, சூரத்துல் ஜில்சால் 99வது அத்தியாயம். இந்த ஜில்சால் சூறாவை நீங்க நைட்ல படுக்கும் பொழுது ஒது செய்து விட்டு வாய்ப்பு இருந்தால் 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வை கனவில் காண்பித்து தருவாயாக என்று துவா செஞ்சுட்டு, இது பெண்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லைன்னு சொன்னால் அவங்க இதை செய்ய தேவை கிடையாது. ஆனால் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். செய்ய வேண்டிய முறைன்னு சொன்னால், ஜில்சால் சூரா 99 அத்தியாயம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அத்காலஹா. இந்த சூரா முழுமையாக 7 தடவை ஓத வேண்டும். அதில் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அத்காலஹா வ கால இன்சானு மாலஹா யௌமையின் துஹத்தித் அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவஹாலஹா பி அன்ன ரப்பக அவஹாலஹா. அது இறைவன் இதனை உமக்கு அறிவித்து கொடுத்தான். அவுஹாலஹா பி அன்ன ரப்பக அவுஹாலஹா. இறைவன் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினான்னு அதுக்கு அர்த்தம். இந்த பி அன்ன ரப்பக அவுஹாலஹா அப்படின்னு வரும் பொழுது இதை 3 தடவை ஓத வேண்டும். ஜில்சால் சூரா ஓதிட்டு வரணும். பி அன்ன ரப்பக அவுஹாலஹா அப்படிங்கிறத 3 தடவை ஓதணும். இந்த மாதிரி 7 தடவை, அதாவது 7 தடவை ஜில்சால் சூரா, அதை பி அன்ன ரப்பக அவுஹாலஹான்னு ஓதுனீங்கன்னா, 3 தடவை ஓதிங்கன்னா அது 21,000. இந்த முறையில் ஓதிட்டு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னு சொன்னால், இதை தொடர்ந்து நீங்கள் 7 நாள் செய்யும் பொழுது நீங்கள் துவா செய்யணும். யா அல்லாஹ் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை தருவாயாக, அதுக்கு என்ன காரணம் என்பதை காட்டி கொடுப்பாயாக என்று நீங்கள் படுத்தீங்கன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் உங்கள் கனவிலே அதுக்கு விளக்கம் காமிக்கப்படும். அதுக்குள்ள மலக்குகள் உங்களுக்கு விளக்கத்தை காமிப்பார்கள். அதை தெரிஞ்சு நீங்கள் அமல் செஞ்சு கொள்ளலாம். என்ன துவா செய்யணும்னு சொன்னால், துவா யா அல்லாஹ் இந்த ஜில்சால் சூறாவுடைய பரக்கத்தையும் ரகசியங்களை கொண்டு இதற்காக நீ நியமித்திருக்கக்கூடிய மலக்குடைய உதவியை கொண்டு என் பிரச்சனையை காண்பிப்பாயாக, அதனை தீர்வு தருவாயாக என்று துவா செஞ்சீங்கன்னு சொன்னால், இதை செஞ்சு தொடர்ந்து செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த விளக்கம் கனவில் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு சொல்லியிருக்கின்றோம். அது எல்லாமே ஓதிக்குங்க. அதை ஓதிக்கிட்டு இதை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கனவில் அந்த விளக்கம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தீர்வை கண்டு அதன்படி அமல் செய்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களில் பொதுவாக உள்ளது என்னன்னு சொன்னால், அதை நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தாலும் தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால், அதை ஓதுவதை நிப்பாட்டிங்கன்னா திரும்ப அந்த பிரச்சனை வந்துடும். அதனால் ஓதுவதற்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். அதை ஓதிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமை வெற்றி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை படைத்திருக்கின்றார். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களிலே சிறந்த அமல் செய்வது யார் என்பதை தெரிவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை படைத்திருப்பதாக குர்ஆனில் சொல்கின்றான். ஆகவே அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் 5 விஷயங்களை நீங்கள் விடாமல் அப்படி கடைபிடித்து வாருங்கள். ஒன்றாவது என்னன்னு சொன்னால், 5 நேர தொழுகையை இஸ்லாத்தில் கட்டையில் 5 கட்டளை இருக்குது. அதை 5ஐயும் சரியாக செய்யுங்க.
அதில் ஒன்றாவது 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தை தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கடுத்ததாக ஜக்காத்தை சரியாக கொடுத்துட்டு வாங்க. தர்மம் ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருங்க, தர்மம் கொடுங்க. 30 நோன்பையும் ரமலானில் முழுமையாக நோற்றுவார்கள். மற்ற நாட்களில் வியாழன் திங்கள் இல்லைன்னா பிற கணக்கில் 13, 14, 15 நோன்பு நோற்றுவார்கள். ஹஜ்ஜு யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர்கள் இளம் வயதிலேயே ஹஜ்ஜு செய்து விடுங்கள். இது 1வது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே காலை மாலை தஸ்பீஹாத்துகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 150 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. இது யாரை காலை மாலை ஓய்த்து வர்றாங்களோ, இந்த மாதிரி அன்று முழுவதும் யார் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அன்று முழுவதுமே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். சொர்க்கத்தில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் வழங்கப்படும். 2வது இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு சொல்லக்கூடியதை டெய்லி 100 தடவை ஓய்துவாங்க. இதன் காரணமாக நம்முடைய உணவுடைய வாசல் திறக்கப்படும். 3வது விஷயம் அதில் என்னென்னு சொன்னால், சலவாத் டெய்லி 150 தடவை காலை மாலை ஓய்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத். இப்போ காலை மாலை 150 தடவைன்னு சொன்னால் 300 தடவை ஆயிடுது. உங்கள் மீது இதனுடைய ரஹ்மத் 3000 தடவை இறங்குகிறது. நபியுடைய சிபாரிசு கிடைக்க காரணமாக அமைகிறது. ஆகவே இதை கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. 3வது விஷயம், குர்ஆனை காலை மாலை அரை மணி நேரம் தொடர்ந்து ஓய்த்துவாங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆனை தஜ்வீதுடன் எவ்வாறு ஓதுவது என்று நாம் ஒரு பாடம் எடுத்திருக்கின்றோம். இதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. 4வது விஷயம், கணிதத்திற்குள்ளே உறவுகளை சேர்ந்து வாருங்கள். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் எதுவும் குறை வைக்காதீர்கள். உங்கள் கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த விதமான தீங்கு அளித்திராதீங்க. 1 ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அது போதும் நரகத்துக்கு போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். யார் ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க. வட்டி வாங்கிறது, அது மாதிரி குடிக்கிறது, சூதாட்டம், மற்றவங்களுக்கு செய்வினை செய்வது, எல்லாத்தையும் முழுமையாக நிறுத்திவிடுங்க. ஏன்னா நம்முடைய அழிவுக்கு இதுவே போதுமானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடைசியாக கிடைத்திருக்கிறீர்களே, நம் அமல்களை சரி செய்யக்கூடிய இதே திக்ர், இதனை காலை மாலை செஞ்சுட்டு வாங்க. நபி முகமது ஸல்லல்லாஹு அனுமதியின் உத்தரவின் பேரில் இது மறைக்கப்பட்ட இந்த ரகசிய திக்ர் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் செய்வதனால தொழுகையிலே பயபக்தி, மன உரிமை, இம்மை மறுமை வெற்றி, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதை கற்றுக்கிற விரும்புகிறவங்க 90 25 96 93 55 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்து நீங்களும் நன்மையுடைய பங்குதாரராக ஆகிக்கொள்ளுங்கள். புதுசாக வரக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், கீழே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு சிவப்பாக பட்டன் இருந்ததுன்னு சொன்னால் அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் 3 பட்டன் வரும். அதில் மேலே உள்ள ஆல் அதில் பட்டன் அழுத்தினீங்கன்னா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இடது பக்கம் பாருங்கள், கேபிகே பிரேக் தமிழ் பயன் போட்டிருக்கோம். அது தொட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகி அத்தனை வீடியோ வந்துடும். அதில் உங்கள் பிரச்சனைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு குர்ஆன் மூலமாக போட்டிருக்கின்றோம். அதனை கண்டுபிடிச்சு அதில் உள்ள விஷயங்களை எடுத்து எழுதி வைத்துக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணி சொன்னால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்றுக் கொடுத்து என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.